சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 25வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது, ஒரு மாணாக்கர் குருநாதரிடம் சென்று, ஐயா, நான் யார் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு குருநாதர் நேற்றைய பாடல்ல பதி பசு பாசம் என்ற முப்பொருள் இயல்பினை விளக்கி, பாசத்தினால் பதிக்கோ அல்லது பதியினால் பாசத்திற்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் எடுத்து சொல்லி, நடுவில் இருக்கின்ற இந்த பசு கூட்டங்கள், அதாவது ஆன்மாவிற்குத்தான் இரண்டையுமே சுகிக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதை எடுத்து அழகாக சொன்னார். இன்னைக்குள்ள பாடலும் நமக்கு நேற்றைய பாடலின் தொடர்ச்சியாகவே அமைத்து கொடுக்கின்றார். அதாவது, இந்த தத்துவங்களுடைய இயல்பு என்ன என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். 25வது பாடல். தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா, எத்தன்மை எண்ணில் இயம்பக் கேள், சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாவே, தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள். அதாவது, நமக்கு தெரிந்த ஒரு பொருளை உதாரணமாக சொல்லி தெரியாத ஒரு பொருளை புரிய வைப்பது என்று சொல்லப்படுவது இலக்கணத்தில் ஒரு உத்தி. அதை இங்கே அழகாக கையாண்டிருக்கின்றார் நமக்கு குருநாதர். எப்படி சொல்லுகின்றார் பாருங்க. இந்த உலகத்துல 6 சுவைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா? அந்த 6 சுவைகளும் ரொம்ப சுத்தமான சுவைகள். ஆனா தன்னைத்தான் அது அறியாது. உப்பு என்பது தான் உப்புத்தன்மை கொண்டது என்பதை அறியாது. ஒரு இனிப்பு சுவை, லட்டு எடுத்துக்கோங்களேன். நான் இனிப்பா இருக்கிறேன் அப்படின்னு அதால உணர்ந்து கொள்ள முடியுமானா உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அது சடம். சடப்பொருள்கள் தான் இத்தன்மையது, இந்த இயல்பினது என்பதை அறியாத ஒரு தன்மை கொண்டது. ஏன்னா நாம நேத்தே பார்த்தோம், சித்து அசித்து என்ற 2 சொற்கள் பார்த்தோம். அசித்து என்றால் அறிவில்லாத ஒரு தன்மை உடையது. அப்ப இந்த சடப்பொருள்கள் எல்லாமே அறிவில்லாத தன்மையை உடையது. இந்த 36 தத்துவங்களும் அதே போலத்தான். தன்னைத்தான் அறியாது. கண் என்பது தான் கண் என்பதையும் அறியாது. மூக்கு என்பது தான் மூக்கு என்பதையும் அறியாது. வாசம் என்பது நான் இந்த வாசத்தை அறிகின்றேன் என்பதையும் அறியாது. அப்ப இயற்கையிலேயே இருக்கின்ற அறிவு, அதாவது பதிக்கும் பசுவுக்கும் இருக்கின்ற அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் தத்துவங்கள் ஒன்றை ஒன்று அறியாது. எப்படி என்றால் 6 சுவைகளும் தம்மைத்தாம் அறியாதது போல. இப்ப இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உதாரணம் நாம் எடுத்து பார்க்கணும்னா, நாம் ஒரு வாகனம் வச்சிருக்கிறோம், ஒரு கார் வச்சிருக்கிறோம்னு வைங்க. இந்த காரை வச்சு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் பயணிக்கிறோம். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போகணும்னா நம்மளுக்கு இந்த கார், அதாவது மகிழ்வூந்து என்று சொல்லப்படுகின்ற இந்த மகிழ்வூர்தி நமக்கு தேவைப்படுது. இந்த கார் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அதில் ஏறி உட்காந்து நாம் வண்டியை ஓட்டிட்டு போகிறோம். அந்த வண்டிக்கு தெரியுமா, நான் தான் இதெல்லாமே இயக்குறேன், இவங்களை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அதுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அது சடப்பொருள். இவ்வளவு சொல்கிறோமே, மாட்டு வண்டிக்கும் அதே தான கதை. மாடுகள் பூட்டி இருக்கு. மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. எதன் இடத்துல ஓடுது அப்படின்னா மாடு இழுத்து சென்ற விதம். மாட்டுக்கு தானா தெரியுதான்னா அதை ஓட்டுவதற்கு ஒருவன் இருக்கின்றான். அப்ப எந்த இடத்துக்கு போகணும், எப்படிப்பட்ட வழியில நாம செல்லணும் அப்படிங்கிறத அந்த மாட்டு வண்டி ஓட்டுபவன் தான் நிர்ணயிக்கின்றானே ஒழிய அந்த வண்டி தானாக நான் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை தானாக உணருமா என்றால் உணராது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ஆட்டோமேட்டட் கார் அப்படின்றதெல்லாம் வந்திருக்குதே, அதெல்லாம் எப்படி அப்படின்னா அதுவும் சடம் தான். ஏன்னா அதை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இயக்குறதுக்கு மீண்டும் ஒரு சடம், சாஃப்ட்வேர் என்று சொல்லப்படுகின்ற சடம் இருக்கின்றது. அதாவது அல்காரித்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு சடம் தான்.
ஆனால் அந்த சடத்தின் மூலமாக நாம் எழுதுகின்ற அந்த இது இப்படி நடக்கணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இது எல்லாம் அதுக்கு தானாக வருகின்றதா என்றால் வருவதில்லை. ஒரு மகிழ்வூர்தி தானாக ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இயங்காது. ஓட்டுவதற்கு ஒரு மனிதன் வேண்டும், அல்லது ஒரு மனிதனால் எழுதப்பட்ட அந்த மென்பொருள் என்று சொல்லப்படுகின்ற சாஃப்ட்வேர் வேணும், இல்லைன்னாக்க இயங்காது. ஆக தானே தன்னை இயக்கிக் கொள்ளுகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் சடங்கள். இந்த 36 தத்துவங்களும் சடம்தான். மண் என்பதும் சடம்தான், நீர் என்பதும் சடம்தான், நெருப்பு என்பதும் சடம்தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தானாக ஒரு புத்திசாலித்தனமோ அல்லது புத்தி கூர்மையோ இல்லாமல் நடந்து கொள்ளுகின்ற ஒரு பொருள் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ இந்த பாடலுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடலில் நாம் பார்க்கலாம். அப்போ 25வது பாடல் எப்படி சொல்லுகின்றார் ஆசிரியர் நமக்கு அப்படின்னா, தம்மை தாமே அறிந்து கொள்ள முடியாத இயல்பினது தத்துவங்கள் என்பதை சொல்லி நமக்கு தத்துவ தரிசனம் என்ற ஒரு குறிப்பினை இங்கே சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது ஒன்றை ஒன்று உணராது இது சத்தியம் சடமே என்ன தான் அறிந்து இடுதல் காட்சி என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தசகாரியம் பாடல் எண் 25 நமக்கு இதை சொல்லி அருள் செய்வதை பார்க்க முடிகின்றது. ஆக சடங்கள் தன்னைத்தான் அறியாது என்பதுதான் தத்துவ தரிசனமாக இருக்கின்றது. அப்போ தசகாரியங்களில் 3வது நிலை நாம் இப்போ பார்த்துருக்குறோம். அதாவது தத்துவ ரூபம் பார்த்துட்டோம், ஆன்ம ரூபம் பார்த்துட்டோம், இப்போ தத்துவ தரிசனத்தையும் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு படிநிலையாக ஏற்றி எப்போ சிவரூபத்தையும் சிவபோகத்தையும் நம்மை அனுபவிக்க வைக்கப் போகின்றார் பெருமான் என்பதை காத்திருந்து பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, Lavanya. We are going to continue the discussion on Unmai vilakkam, verse number 25. Just a small recap before we move on. If you remember, the disciple went up to the Guru and asked a very, very tricky question, but asked in a very simple manner. The question that was put forth was, Guru, can you please explain who am I? So the question that was put forth was, who am I? And the disciple was asking this in a very genuine tone. So the Guru started explaining this particular concept of who am I. So in the earlier verse, Guru was explaining like there are 3 things in this world. One is called as God, which is the Almighty, and the other one is the soul. There's a number of souls that is there in this world, and then the third one is the non-living things. So he is going to explain the third aspect today in verse number 25. So let's look at the continuation. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா எத்தன்மை எண்ணில் இயம்பக்கேள் சுத்தமாம் 6 சுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள். He gives a very simple analogy because our human brain is designed in such a way you can relate to concepts whenever there is an analogy that is given, and the analogy must be something relating to what we are living in as of today. And the analogy that is put forth is very simple. He explains the taste. As of today, at least in Tamil tradition, we call it as 6 tastes, but in English there are only 5 tastes that they are able to identify, and the 6th taste they are not able to comprehend that. But for us in Tamil, in our tradition, we always try to make our each and every meal with 6 tastes. The reason being that there is a scientific reason for this. Each and every taste kindles certain operational factors in our body. For example, if you eat a lot of spicy food, your eyes will reflect according to that. Your nose will reflect according to some of the taste. Sweet, some of the taste buds will react to it. And liver functioning, as well as, that's why when you say, a very practical example you will be able to see. If we are having too much of
indigestion problem, right? When we are suffering with indigestion, the first thing we will be craving for is a sour taste. You will feel like, I want to eat something sour, I want to drink something sour. The reason is indigestion is relating to liver functionality as well, and for liver to function properly, we need sour taste. This has been identified so many years and decades and centuries back by the Tamil gurus. It's all based on yogic power that they have identified. So coming back to this particular verse, there are basically 36 tattvams that we have seen, and the guru is explaining the 36 tattvam with a simple analogy of the 6 tastes. So the 6 tastes doesn't know what is its own characteristics. For example, sweet doesn't know that it has a taste called sweet. It doesn't even relate with that. Bitter doesn't know that it is bitter in nature. Does a car realize that I'm a car and I'm helping one person to move from one location to another location? Does a flight realize that it is always going to fly in the air and it is picking up passengers from one destination to another destination? No, because those are all non-living things. It doesn't have any intelligence of its own. Now we may ask a question, how about algorithmic intelligence? Remember, algorithmic intelligence is planned and designed and developed by human being. So human being is the brain behind there. The software doesn't create for itself. So we can talk about the algorithmic intelligence, which is learning without a teacher. Yes, learning without a teacher is also programmed. So whenever you look at the root of it, it is always coming from human beings. So if you look at it, the intelligence in the non-living things are not natural in nature. So as the taste doesn't know what is its own characteristics, non-living things around us doesn't know what are the characteristics among themselves. That's the same way how the 36 tattvam doesn't realize its own characteristics. Eyes doesn't relate that it must look, and the characteristic associated with that is to see things and perceive things. Imagine our eyes will be staring at something, glaring at something, but when our mind is not in that particular position, in that particular place, in that particular space, our eyes will just be staring at something in a very plain manner without even registering what we are looking at. We will be in a movie theater. It's so loud and clear, yet if our mind is not there and it is wandering elsewhere, our ears will not function. Which means the tattvams are designed in such a way that it doesn't know its own self and it doesn't perform its own functionality. If that is true, imagine a situation, a lifeless body. The eye should function by its own self, right? But it doesn't. A dead body doesn't see anything. It doesn't hear anything. It doesn't feel anything. That's why it is called as dead body, because the life in it is gone. Now, that is the same logic we are using here. The taste buds doesn't know its own characteristics. Similar to that, the tattvams doesn't know its own self. Technical term, this is called as tattva darisanam, which means we are able to feel the presence of tattvam, but without realizing that it is, basically with realization that it doesn't function for its own self. With that, verse number 25 comes to a conclusion. We'll come back again with the next verse. Once again, see you guys. Bye-bye.